Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி மாரிச்சாமி என்ற விவசாயி உயிரிழந்தார். தொப்பலாக்கரை கிராமத்தில் தங்கப்பாண்டியன் என்பவர் தனது தோட்டத்தில் காட்டுப்பன்றிகள் புகுந்து விடாமல் இருப்பதற்காக சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்த நிலையில் விவசாயி மாரிச்சாமி எதிர்பாராத விதமாக மின்வேலியில் சிக்கி உயிரிழந்தார். விடியாத திமுக ஆட்சியில் சட்டவிரோதமாக அமைக்கப்படும் மின்வேலிகளை தடுக்க நடவடிக்கைகள் எடுப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகேயுள்ள பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோயில் பஞ்சலிங்க அருவியில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பஞ்சலிங்க அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டதில் சுற்றுலா பயணிகளும் சபரிமலை ஐயப்ப பக்தர்களும் ஏமாற்றம் அடைந்தனர். சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர். வாரச்சந்தை ரோடு, சிவன் கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேங்கிய மழைநீருடன் கழிவுநீரும் கலந்ததால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் போதிய வடிகால் வசதியின்றி சில இடங்களில் மழைநீர் தேங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் வெள்ளப்பாக்கம் கிராமத்தில் சேரும் சகதியுமாக உள்ள மயானம் செல்லும் சாலையை சீரமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அக்கிராமத்தில் மயானம் செல்லக்கூடிய சாலை சேரும் சகதியுமாக இருப்பதால் இறந்தவர்களின் உடல்களை சுமந்து செல்ல முடியாத நிலையில் உள்ளது. மேலும் அப்பகுதியில் சிமெண்ட் சாலை அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் விடியாத திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உணவகத்தில் இருந்த குருமா வாளியில் தவறி விழுந்து 3 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிள்ளையார் கோவில் தெருவில் வசிக்கும் ஆனந்தன் என்பவரின் 3 வயது மகன் சுஷாந்த் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் உணவகத்திற்காக தயார் செய்திருந்த பரோட்டா குருமா நிரம்பிய வாளியில் தவறி விழுந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான்.